So um, today we should not start with the word good morning. So இன்னைக்கு வந்து we had a sad news. So it is a really a sad morning for the entire UPSC aspirants community. ஸோ இந்தியாவில் இருக்கிற இந்த யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் இந்த யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் கம்யூனிட்டி, ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் thousands ஆஃப் சிவில் சர்வன்ட்ஸ் ஹூ ஆர் இன் வேரியஸ் பொசிஷன்ஸ் இன்னைக்கு இவங்க எல்லாருக்குமே இது ஒரு சேடான மார்னிங். பிகாஸ் இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ஃபீல்டுடைய ஒரு முக்கியமான ஒரு லெஜண்ட் ரவீந்திரன் சார், ஹி ஹஸ் பாஸ்ட் அவே டுடே மார்னிங் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அவரை வந்து இந்த டைமில் வி ஹாவ் டு ரிமெம்பர் அண்ட் வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட். ஸோ வாஜிராம் இந்த இன்ஸ்டியூட் வந்து தே ஸ்டார்டட் இன் 1976 இன் டெல்லி. ஸோ அவரும் இன்னொருத்தர் வேலாயுதம் சாரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு இன்ஸ்டியூட். ஸோ சார் வந்து லாஸ்ட் 49 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இன்ஸ்டியூட்டை ரன் பண்ணி இந்தியாவில் ஒரு நம்பர் 1, டெல்லியில் வந்து ஒரு நம்பர் 1 இன்ஸ்டியூட்டாக இன்றைக்கி வந்து வாஜிராமன் ரவி வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ரோல் இந்த ஃபீல்டில் ப்ளே பண்ணியிருக்காரு. ஏன்னா சிவில் சர்வீஸ் கோச்சிங் எல்லாருக்குமே வந்த பிறகு தான் எவ்ரி ஒன் குட் ஆஸ்பயர். அதுக்கு முன்னாடி வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி யாரால் படிக்க முடிஞ்சது அப்படின்னா அந்த சோஷியல் கேபிட்டல் இருக்கிறவங்களால தான் படிக்க முடிஞ்சது. ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஆர் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் ஆர் எஜுகேஷன், வீட்டில் வந்து ஆல்ரெடி நிறைய எஜுகேட்டட் பீப்புள் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்த இந்த ஐஏஎஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்தை எல்லாருக்குமானதாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த இன்ஸ்டியூட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ அந்த இன்ஸ்டியூட் ப்ளே பண்ண ரோலில் வாஜிராம் அண்ட் ரவி அண்ட் ரவீந்திரன் சார் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அவரை இன்றைக்கி நம்ம நினைவு கூறணும். ஸோ அவரோட இந்த பங்களிப்பு ஆஃப் ஹெல்பிங் தி ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபார் தி லாஸ்ட் 49 இயர்ஸ் அண்ட் அவர் ஆயிரக்கணக்கான பேரை பியூரோக்ராட்ஸாக மாற்றிருப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லெஜண்ட் இந்த ஃபீல்டில் மிஸ் ஆகிறது இட்ஸ் அ ஹியூஜ் இஷ்யூ ஃபார் அஸ். இந்த சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பரேஷன், யூபிஎஸ்சி, இதில் நிறைய இஷ்யூஸ் வரும்போது ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக நிறைய வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு சார். ஸோ இன்றைக்கி அவரை நம்ம ரிமெம்பர் பண்ணோம். அண்ட் பர்சனலி நான் இன்டர்வியூ போனப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யார் இன்டர்வியூ போனாலும் அது ஒரு வழக்கம் என்னதுன்னா சாரை கடைசியாக பார்த்துட்டு தான் போவாங்க. ஸோ சார் கடைசியாக ஒரு 1-on-1 வைப்பார். அந்த 1-on-1 வந்து சார் வில் டைரக்ட்லி ஹேவ் தி 1-on-1. அதில் முடிச்சுட்டு அவர் ஒரு மார்க் சொல்லுவார், இவ்வளோ மார்க் உனக்கு வரும் அப்படின்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம்லேயும் வந்து அவ்வளோ மார்க் தான் வரும். ஸோ அந்த மாதிரி யார் இன்டர்வியூ போனாலும், தமிழ்நாடுன்னு இல்லை இந்தியா லெவலில் யார் இன்டர்வியூ போனாலும் ரவீந்திரன் சாரோட 1-on-1 அப்படிங்கிறது இட்ஸ் அ ஹைலைட். நானும் இன்டர்வியூ போகிறப்போ சாரை பார்த்துட்டு போனேன். நானும் 3 வாட்டி சார்கிட்ட பார்த்து பேசியிருக்கேன். அண்ட் சார் வந்து அந்த இன்டர்வியூவில் நிறைய டிப்ஸ், என்னோட இன்டர்வியூ கிளாஸ் நான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணது சாரோட கிளாஸ் தான். நான் கரெக்டாக மெயின்ஸ் ரிசல்ட் வரும்போது டெல்லியில் இருந்தேன். ஸோ அப்போ இமீடியட்லி வாஜிராமில் வந்து கிளாஸ் லான்ச் பண்ணாங்க. ஐ அட்டெண்டட் தி இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம் பை சார். அவரோட ஃபர்ஸ்ட் செஷன் பூமிநாதன் சார் தான் என்னை கொண்டு போய் சேர்த்து விட்டார். ஸோ ஆனால் சாரோட பிளெஸிங்ஸ் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஸோ சாரோட கிளாஸ் அட்டன் பண்ணி தான் நான் அந்த ஃபஸ்ட் இன்டர்வியூ நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அன்றைக்கி பேசினது தான் இன்னும் ஐ ஸ்டில் ஃபாண்ட்லி ரிமெம்பர். ஸோ இந்த டைமில் நம்ம சாருக்கு வந்து ஒரு ட்ரிபியூட்டாக எல்லாருமே வந்து ஒரு 2 minutes ஆஃப் சைலன்ஸ் சாருக்கு கொடுக்கலாம். எல்லாருமே எந்திரிங்க. So 2 minutes of silence. Okay, thank you.